அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதனால் அவருக்கு என்ன பேரு? எபனேசர். எபனேசர், இம்மட்டும் உதவி செய்த எபனேசர். அந்த எபனேசர் எப்போ நம்மளோடு இருக்கிறார்னு சொல்லி ஒரு பேர் சொல்லியிருக்கு. அது என்ன பேர்? இம்மானுவேல். ஐயா பேர் வச்சுக்கிறாங்க, இம்மானுவேல். இந்த வருடம் கனியூர் பகுதியில் இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கேட்கும்போது இம்மானுவேல் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு பேர் என்னன்னு வைப்பீங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ தேவன் நம்மோடு இருக்கும்போது எல்லாமே முழுமையா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு இருமல் வந்துச்சா, சளி வந்துச்சா, கடன் வந்துச்சா, விபத்து வந்துச்சா, வியாதி வந்துச்சா, எப்படி? ஒன்னே ஒன்று, இதெல்லாம் இருக்கும். ஆமென். இது எல்லாம் இருக்கும். யாரு கூட இருக்கிறார்? இம்மானுவேல் கூட. நீயா சளி, இருமல், காய்ச்சல், தும்மல், கஷ்டம், இதன் மத்தியில் இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். அதை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். கடவுள் உங்களோடு இருக்கிறார் இல்லையா? ஏன் உங்களுக்கு நெருக்கம் வருது? ஏன் உங்களுக்கு சண்டை வருது? ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருது? பிரச்சனை இருந்தாலும் இம்மானுவேல் கூட இருப்பதனால நம்ம ஜெயிப்போம். நம்ம ஜெயிப்பதற்காக நமக்கு வைத்திருக்கிற பிரச்சனையின் மத்தியில் அந்த பிரச்சனைக்கு மேலே ஒருத்தர் கூட ஒன்று நம்ம வச்சிருக்கிறோம். இம்மானுவேல் என்ற நாமத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே எல்லாற்றுக்கும் மேலாக எல்லாத்திலும் இருக்கும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். அப்போ ஒரு வசனம் அதில் சொல்லுது, தேவன் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலை ஜெயிலில் இருக்கும்போது இம்மானுவேல் எங்கே இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிற ஞானத்தை கொடுத்து வெளியே கொண்டு வந்து பெரிய பிரைம் மினிஸ்டராக மாற்றினார். இன்றைக்கு கூட இம்மானுவேலை பெற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்துக்கு வந்தவர்கள், முன்னாலே தெய்வம் அல்லாதை சேவித்து கொண்டிருந்து இன்றைக்கு தெய்வத்தை பற்றி கொண்டு கிறிஸ்தவத்திற்கு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அருமையாக ஒரு சாட்சி சொன்னார் மோகன் அண்ணன். இதெல்லாம் இருக்குது, எல்லாரும் எங்கள் ஆஃபீஸில் பார்ப்பாங்க. இதை வச்சு நீ ஜெயிச்சிடுறியேன்னு சொல்லுவாங்களாம். இன்று நாம் வாசிக்க கேட்ட 103வது சங்கீதம், அதுக்கு முன்னால் நம்முடைய முக்கிய இது வேத வாசிப்பு, ஜெபம், ஸ்தோத்திரம், ஐக்கியம் எல்லாம் வரும். 102வது சங்கீதத்தில் முதல் இப்படி ஆரம்பிக்கப்படுகிறது, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து
செய்யும் விண்ணப்பம். அப்போ நமக்கு நெருக்கம் இருக்கிற போது நம்முடைய வியாகுலத்தை யார்கிட்ட சொல்லுவோம்? ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் தெரிவிப்போம். ஆண்டவருக்கு தெரியாதல்ல, ஆனாலும் என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா அந்த 102வது சங்கீதத்தில் ஒரு பயம், ஒரு திகில், ஒரு நெருக்கம், அதை அப்படியே ஒன்றொன்னா சொல்லிக்கொண்டே வந்து நம்பிக்கையை நோக்கி வரும். கடைசியில் முடியும் போது அவர் சொல்வார், நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவார 26வது வசனம் 102, ஆம் நீரோ நிலைத்திருப்பீர். அது மட்டுமல்ல 28வது வசனம் நம்பிக்கையோடு என்று சொல்லுவ வசனம் ஜெபம், உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். ஏனென்றால் இந்த 1வது வசனத்திலிருந்து 28வது வசனத்து வரைக்கும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரிடத்தை தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார். என்னுடைய நிலைமை இப்படி இருந்தது, பாதி வயதில் என்னை எடுத்துடாதீங்க, எங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க, எனக்கு நெருக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லு. எல்லாத்து மேலேயும் ஆண்டவருடைய காரியங்களை அவர் மேலே சாட்டி விடுகிறார். இம்மானுவேலை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் நாம் நம்ம இடத்துல ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்களை சாட்டி விடும்போது, இன்று காலையில் அழகாக ஐயா அதையே பிரசங்கம் என்று சொன்னார்கள். இங்கே வந்து நின்று நாம் ஏறெடுத்த ஜெபத்துக்கும் கற்றடத்தில் சாட்டிவிட்ட நம்முடைய பிரச்சனைகளுக்கும் பதிலாக அருமையான சாட்சிகள். இடுப்பளவு தண்ணி பக்கத்து வீட்டில் ஏற்றுக்கல, வாங்கன்னு ஒருத்தர் வரவேற்றாங்க. வேலை செய்கிற இடத்துல மொட்டை பெட்டிஷன். நம்மளோடு இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் எங்கள் பிள்ளைகள் படுகிற கஷ்டம், இந்த பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தினுடைய கர்ப்ப கணைகளை குறித்த பிரச்சனை, எனக்கு மன போராட்டம், இவைகள் மத்தியிலே உறவுகள் பிரச்சனை, பணப்பிரச்சனை, எதன் மத்தியிலே இம்மானுவேல் என்னோடு கூட இருந்தார். என்னுடைய காரியங்களை அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஜெயமாக மாற்றி எல்லாம் அல்லேலூயான்னு சொல்லி எல்லாரும் எனக்கு கை தட்டணும். எதுக்கு? நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்மோடு கவனித்து கொண்டே ஒருவர் இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து நம்முடைய காரியங்களை அவர் மேல் சாட்டி விடும்போது அதை அவர் ஜெயமாக மாற்றி கொடுக்கிறார். சகோதரி சொன்னாங்க, நடக்க முடியாது, பெட் ரெஸ்ட்னு எங்கேயும் வேலைக்கே போக முடியாதுன்னு. ஆண்டவர் அனுமதித்த முள் ஒரே நாளில் நான் வேலைக்கு போனேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் நம்மளோடு இருந்தா அந்த பிரச்சனையின் மத்தியிலே நாம் ஜெயம் பெறுவர்களாக இருப்போம். கஷ்டம் இல்லாதவன் யாரும் இருக்க முடியாது, பிரச்சனை இல்லாதவன் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இம்மானுவேல் இல்லாதவங்க இருக்கலாம். அதன் பிரச்சனையோடு நமக்கு இருக்கிற நெருக்கத்தோடு இம்மானுவேலை நாம் உள்ளோ வைத்து கொண்டிருந்தால், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபனேசர் இப்போதும் இருக்கிறார் என்று சொல்லி, ஜெகோவா ஜெய்ரே, கர்த்தர் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தார், எங்களோடு இருக்கிறார், என்னுடைய கஷ்டங்களை பார்க்கிறார், நான் சொல்லுகிறேன், அவர் கேட்கிறார். ஆபத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடு. மருத்துவ அருளிச்சீவை, நீ என்னை மைமைப்படுத்துவாய். இந்த மைமைப்படுத்துவாய் இந்த 102 ஜெபமாய் ஏறெடுக்கப்பட்டது. 103 ஆரம்பம் 102 படி, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேள், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதா. எவ்வளவு நிர்பந்தமான நேரத்தில் கூப்பிட்டுருப்போம். திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன 16வது வசனம் யாராவது வாசிங்க. 16 102. அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, சின்ன குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க, வயோதிகர்களை வச்சு பராமரிக்கிறவங்க, அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது எப்படி அவங்கள விட்டுட்டு போகிறது, தனித்து இருக்க வேண்டிய சூழலெல்லாம் இருக்குது, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பக்கத்தில் வேறு யாருன்னே இல்லைன்னு சொல்லாத. திக்கற்றவன் என்ன, வேறு வழியே இல்லை. தெர் இஸ் நோ அதர் ஹோப், தெர் இஸ் நோ அதர் பர்சன் டு அட்டெண்ட் டு மை கேர் அட் த டைம் ஆஃப் மை நீட் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லையா, அலட்சியம் பண்ணுகிறது இல்லை.
பத்திமேயு கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே. எல்லாரும் என்ன பண்றாங்க? யாருமே சத்தம் போடாத, சத்தம் போடாது. ஆனா இவனுக்கு நாதி ஆண்டவர் ஒருவர். அந்த இம்மானுவேலை கூப்பிடுங்க. இம்மானுவேல் வருகிறார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தெய்வம். ஆண்டவருக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கலாம். திக்கற்றவர்களின் தெய்வம் நம்முடைய சத்தத்தை, நம்முடைய உள்ளத்திலே அங்கலாய்ப்பு வருகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் கேட்கிறவர், ஓடி வருகிறவர். கெட்ட குமாரன் பன்னிகளோடு இருக்கும்போது நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாம்ஸ், இனி உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு உன்னுடைய வேலைக்கார். அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றான். அதை வந்து சொல்லவல்ல அல்ல, தூரத்தில் வரும்போதே அழுக்கா வர்ற என் மகன்னு கண்டுபிடிச்சு ஓடி போறார், கட்டி பிடிக்கிறார். அவன் ஸ்டார்டர் ப்ராக்டிஸ் பண்ணதை அந்த ரிகர்சலில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் அதற்கு முன்னாலே அவன் மனதிலே ஏற்பட்ட அந்த மாற்றத்தையே ஆண்டவர் வாயிலே சொல் இருப்பதற்கு முன்னாலே, நினைவுகளிலே தன்னுடைய ஆண்டவரோடு அப்பாவோடு ஐக்கியம் பெறும்போதே ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய ஜெபம் முழுவதும் முற்று பெறாதற்கு முன்னாலே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கழுவி புது ட்ரெஸ் போட்டு மோதிரம் போட்டு கொழுத கன்றை அடிக்கிற தெய்வம் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். ஆகவே திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாது. எல்லாருக்கும் இன்னைக்கு காலையில் நான் கேட்டதில் எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, எல்லாருக்கும் இப்படி இருந்திருக்கு. சாமி நீர் எவ்வளோ நல்லவர், ஒவ்வொன்றுக்கும் 1000 ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தூக்குற சுமை நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், அடுத்தவங்களை பார்த்து தெரியாது. ஆனால் அவர் தூக்குற சுமை உங்களுக்கு பெரிய பெரிய சுமையாக இருக்கும். இந்த சுமைகளெல்லாம் தூக்குவதற்கு பலத்தை கொடுத்தீர், எனக்கு வெற்றியை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதற்கு இப்படி ஒரு ஆலயத்தை, ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இல்லை? எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை. நான் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செய்தார், எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான ஆண்டவர். ஆண்டவர் ஜெபத்திலே அலட்சியப்படுத்துவதில்லை, அதற்கு பதிலளிக்கிறார். அதே சமயத்தில் God is expecting a thankful God. இருதயத்திலே நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நம்மை பார்க்கிறார். சுத்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? தேவனை மைமைப்படுத்த இந்த ஒருவனே, அந்த ஒருவனில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ செய்ததை நான் மறக்கலை, வந்து சொல்கிறேன். சபையின் முன்னாலே நான் வந்து நின்று செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ தட் இட் வில் ஸ்ட்ரென்தன் த ஃபெய்த் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களுக்கும் மோட்டிவேஷன் இருக்கும். ஆண்டவர் ஆகவே தான் 103வது சங்கீதத்துக்கு நம்ம போவோம். 102ல் பாரத்தோடு ஆரம்பிக்கிறாரு. என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக இங்கே சொல்றார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன்னா அவர் செஞ்சதை நான் லிஸ்ட் போட போகிறேன். இப்போ நான் கூப்பிட்டேன், என்னுடைய விண்ணப்பம் இடத்துல சேரட்டும், சேர்ந்தது, என்னை விடுவித்தீர், இப்பொழுது உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆத்மாவுக்கு சொல்கிறான், we go to remind ourselves, என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுன்றாம், ஓய்வில்லை செய்கொன்றி மன்ற மறக்க என்று வள்ளுவர் சொல்லும். ஆகவே இதை நமக்கு ஆண்டவருக்கு நன்றியுடையவனாய் இருன்னு நம்ம சொல்லணும். ஆகவே இந்த அருமையான இந்த வசனத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு ஆலயங்களில் எப்போவுமே பிரேயர் முடித்த உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை, ஏன்னா நம்மெல்லாம் மறந்து போகிறவங்க, அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் திரும்ப 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 இதை நம்ம சொல்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். சின்னது பெருசு இல்லை, இது சின்னது இல்லை பெருசு இல்லை, எல்லாத்திலையுமே ஒரு அரை மணி நேரம் மூச்சு விடாட்டி ஆல் அவுட். அந்த மூச்சை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சிலிண்டர், அன்றைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சிலிண்டர் 1 லட்சம் கொடுத்து நான் வாங்குறேன்னு சொன்னேன், எனக்கு கிடைக்கல.
ஆனால் கர்த்தர் வேறொரு வழியில் இனாமா அனுப்பி வச்சாருன்னு சொல்லி ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆண்டவர். அப்படி நம்முடைய விண்ணப்பம் இடத்திலே போகும்போது அலட்சியம் பண்ணாமல் ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு நன்றியுடையவர்களாய் ஆண்டவர் வைக்கிறார். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் நம்ம எல்லாம் நல்லவங்களால இங்க வந்து ஆண்டவர் அழைக்கல. அக்கிரமக்காரன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார். மன்னிச்சதுனாலதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாயிருக்கு. அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் உள்ளவராயிருக்கிற தெய்வம் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நம்ம இடத்துல சொல்லும் போது 102வது சங்கீதத்தில் சொன்னது போல அறிக்கையிடும் போது ஆண்டவர் மன்னித்து எத்தனையோ நோய்களை குணமாக்கியிருக்கிறார். எனக்கு கொரோனா வந்துச்சு. எங்கள் வீட்டில் 4 பேர் 4 இடத்துல கொரோனாவில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்தோம். நான் காந்தி பெரிஃபரல் ஹாஸ்பிட்டலு, ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலேருந்து, அப்புறம் எங்கள் பாப்பா இங்கே இருந்தார், சன்னில் இன்னொரு இடத்துல, சின்ன பிள்ளைங்க வேறு இடத்துல, ஒவ்வொரு இடத்துல இருந்து ஆண்டவர் நோய்களை எல்லாம் குணமாக்கி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். கடந்த காலையில் ஒரு கார் ஆக்சிடென்ட் சொன்னேன். இப்போ வந்து பல்சர் ஆக்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். முதல் வாரத்தில் நான் அங்கே பெரியகுளம் என்ற இடத்துக்கு போயிட்டு ஆண்டிப்பட்டிங்கிற இடத்துல ஒரு ஊழியக்காரர் உடல்நல சரியில்லாமல் இருக்கார், அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். என்னை கூட்டிகிட்டு வந்தவங்க. பல்சர் வண்டி தெரியல உங்களுக்கு, நான் பின்னால் உட்காந்துருக்குறேன். ஒரு ட்ரக் போயிட்டுருக்கு. அவர் ஓவர்டேக் பண்ணுறாரு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில். பல்சர் எப்படி ஜம்ப் பண்ணுன்னு தெரியும் ஓட்டியிருக்கிற தம்பிகளுக்கு. ஐ ஃபெல் டவுன். என்னை ஓட்டிகிட்டு வந்தவருக்கு தெரியல. ஹி வெண்ட் ஆஃப். ஐயோன்னு சத்தம் போட்டாங்க. ஐ ஃபெல் லைக் திஸ். அந்த நேரத்தில் பிட்வீன் த ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல் ஆஃப் த ட்ரக் கடையில் கிடக்கிறேன். உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு. எத்தனையோ பேர் சொல்ல, அம்மா இன்னைக்கு சொன்னாங்க பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்ட்டு. ரோட்டில் நடந்து போகிறோம், கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். 2 வீலரில் போகிறோம், சைக்கிளில் போகிறோம், நம்ம குழந்தைங்க குறுக்க ஓடுது. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளையும் பிராணனையும் அழிவுக்கு விலைக்கு மீட்டு இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். அருமையான சாப்பாடு கொடுக்கிறார். அருமையான பாடலை நம்ம வாயில் வைக்கிறாங்க. அருமையான சோத்திர பலிகளை கடவுள் நம்ம வாய்களை நிரப்புகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது முடிஞ்சது, இனிமேல் எழுந்திருக்க மாட்டான். தாவீது சொல்லுவார், படுக்கையில் இருக்கிறவன் அவ்வளோதான், அவுட்டு. ஆனால் ஆண்டவர் திரும்ப பலன் கொடு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்னவா எழுந்திருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற லீஸ் ஆஃப் லைஃப், லீஸ் பீரியட், கடவுள் கொடுக்கிற நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட். நம்மோடு இருக்கிறார். நம்மை நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் செய்கிறார். இப்போ பாருங்களேன், எல்லா பக்கம் ஒடுக்கம். கிறிஸ்தவர்களுக்கு நிறைய நெருக்கம் இருக்கு. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த வாரணாசியில் இப்போ தான் அந்த கோயில் திறந்துருக்குறாங்க. பெர்லின் அந்த இடத்துல போய் 3 நாள் ஒரு பள்ளியில் ஊழியம் செய்து வந்தால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் எல்லா இடத்துலையும் கர்த்தர் தமக்கு பிரியமானதை செய்ய ஆட்கள் வைத்திருக்க. ஏன்னா இம்மானுவேல் எப்படி எங்கூட இருக்காரு? நம்மளோட இருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு, அவருக்கு பிடித்த காரியங்களை செய்வதற்கு நம்மை நன்மையினால் திருப்தி ஆக்கிறார். நியாயத்தையும் நீதியும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அப்போ தான் ஃபர்ஸ்ட் காட் ரிவீல், ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேவுக்கு தெரியப்படுத்தின தெய்வம், அதுக்கு பின்னால் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்த ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து, அதற்கு முன்னாலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஐ ஆம் தட் ஐ ஆம். கடைசியாக இந்த நாமத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர், மோசேக்கு வெளிப்படுத்தினவர், அந்த புத்தகத்தில் எழுதி கொடுத்து இன்றும் கூட தன்னை வெளிப்படுத்துகிறவராக வார்த்தையின் மூலமாக நம்முடைய கையில் ஆண்டவர் அருமையாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 2-3 பேர் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, வேதத்தை முடித்தேன்,
பைபிள் இந்த வருடத்தில் முடித்தேன். ஆண்டவர் வெளிப்படுத்தினார், கற்பலைகள் எழுதி கொடுத்தார், தோல் சுருளில் வந்தது, நீ கையில் இருக்குது, மொபைலில் இருக்குது. எத்தனை பேர் மனசில் வச்சிருக்கிறோம், ஆனால் டெய்லி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? வேதத்தில் ஓசியாவில் ஒரு வசனம் சொல்லுது, நான் வேதத்தை மறந்தால் நீ என் பிள்ளைகளை நான் உன் பிள்ளைகளை மறைப்பேன். எத்தனை பேர் நான் எம் வார்னிங் யூ. கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுவோம், எல்லா பஞ்சத்தையும் பற்றி சொல்லிட்டு வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ, எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்க வைங்க. அந்த உன் வேதத்தை மறந்தால் நான் பிள்ளைகளை மறைப்பேன். ஆண்டவர் மறக்காதபடி இருக்கிறதுக்கு கர்த்தர் உருக்கமும் நீ சாந்தமும் இருக்கிறார். அவரை பற்றி சொல்லும்போது அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருறார்னு சொல்லுது. அப்படி இருக்கும் 1000 தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்லுது. ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது நம்ம மண் என்று பார்க்கிறார், ஆனால் நம்முடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது முழு ஆளுகையும் நம்ம பரமண்டத்தில் ஜெபம் சொல்லும்போது சொல்லுவோம், பரலோகத்தில் செய்யப்படுகிறது பூமியிலும் செய்யப்படுவதாக. கர்த்தர் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. மேலே சர்வசேனையும் உள்ள இடமும் பூமியும் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய சித்தம், பரமண்டத்தில் செய்யப்படுகிற சித்தம் பூமியிலையும் செய்யப்படும். யார் மூலமா? நம்முடைய மூலமா. இம்மானுவேல், ஏன் அவர் சாதாரண மனுஷனோட இம்மானுவேல் நம்மளோடு இருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்த எபனேசர் நம்மோடு இம்மானுவேலாக இருக்கிறார். ஜெகவா ஜெயரேவாக நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். கடைசியில் அவர் சேலஞ்ச் சொல்லுவார். அவன் சொல்லும்போது 21, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரரை கிடையாது சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரம். உலகத்தில் இங்கே இருக்கிற மாத்திரமல்ல, எதிர்த்து பேச தெரியாத ஏஞ்சலும் ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் நமக்கும் ஒரு ஐக்கியம் கொடுத்திருக்கிறார். நம்ம முடிவு அங்கே அவரோட சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தில் தான் நம்ம முடிய போகுது. ஆகவே கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஜெபத்தை அங்கலாய்ப்போடு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அடிக்கடி இதை நம்ம ஞாபகப்படுத்துவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் கடந்த வருடத்தில் நடந்த ஒவ்வொரு காரியத்தின் நிகழ்வுகளையும் இன்னைக்கு சொன்னீங்க. இன்னும் சொல்லாத காரியங்கள் இருக்கும் அநேகம். எல்லாவற்றையும் எண்ணிப்பார். கர்த்தர் செய்த காரியங்கள் ஒன்றும் வியப்பை தரும், வியப்பான காரியங்கள், அற்புதங்களை தரும், ஆச்சரியமான காரியங்கள். அவைகளுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தரை துதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்றும் நினைத்திருப்போம், நன்றியுடையவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.